நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியிலே ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேற்றைக்கு பேசின அந்த எஸ்ஐஆர் நாடாளுமன்றத்துடைய விவாதத்தினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய கேள்விகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 பேருடைய ஜனநாயக வாக்குவாதம், வாக்கு திருட்டு, பரஸ்பரம் குற்றஞ்சாட்டு, பாரதிய ஜனதா காங்கிரஸ் அனல் பறந்த நாடாளுமன்ற விவாதத்தினுடைய 2வது அமர்வில் நாம் இப்போது நேற்று உடைய அந்த தொடர்கிறோம். எஸ்ஐஆர் பற்றி விவாதிப்பதற்கான நேரமும் இடமும் இது அல்ல. ஆனால் தேர்தல் சீர்திருத்தம் பற்றி நாங்கள் விவாதிக்க தயார். நான் எங்கிருந்தும் ஓடி போகிறோம் அல்ல. இது அமித்ஷாவுடைய பதில். ஹரியானாவில் 19 லட்சம் போலி வாக்காளர்கள் பற்றி குறித்து என்னோடு நீங்கள் விவாதிக்க தயாரா? ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி, பத்திரிகையாளர்களுக்கு முன்ன நான் விவாதிக்க தயார். ராகுல் காந்தி நாடாளுமன்றம் நடைபெறும் போது வெளிநாடு செல்லும் ராகுல் காந்தி என பாஜகவின் குற்றச்சாட்டு மட்டுமல்ல, பிரதமர் மோடி பாதி நாட்கள் வெளிநாடுகளில் தான் உள்ளார் என பிரியங்கா. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விதமான பேச்சு. ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றைக்கு சமமான இந்த நிலையில் எஸ்ஐஆர் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்று நான் இன்னும் நம்புகிறேன். ஆனால் தேர்தல் சீர்திருத்தங்கள் என்று வரும்போது அது பற்றி எந்த கேள்விக்கும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். பதில் சொல்லாமல் நாங்கள் அதிலிருந்து எங்கும் தப்பி ஓட முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். நேரு கால நடைமுறை என்பதையும் சொல்லியிருக்கிறார். நாட்டில் வாக்கு திருட்டு, ஜனநாயகம் தூண்டப்படுகிறது, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம், எஸ்ஐஆர் முறைகேடுகள், வாக்கு திருட்டு, இதையே திருப்பி சொன்ன ராகுல் காந்தி தேர்தல் கமிஷன் நியமனம் விவகாரத்தை பாயிண்ட் நம்பர் 1 கேள்வி எழுப்புகிறார். 2வது, தேர்தல் கமிஷன் குற்றம் செய்திருந்தால் கமிஷனரை தண்டிக்க முடியாது என சட்டம் ஏன் கொண்டு வந்தீர்கள் என திரு ராகுல் கேள்வி எழுப்புகிறார். 3வது, சிசிடிவி கேமராவை, அதனுடைய பதிவுகளை அவசரமாக நீங்கள் 45 நாட்களில் அழிக்க வேண்டிய சட்டத்தை கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்ன என்று விவாதிக்க போகிறோம். வாங்க, இது ரொம்ப முக்கியமான டாபிக். நேற்று பேசின ஆளுமைகளோடு இன்றைக்கு மிக முக்கிய ஆளுமைகளாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் தோழர் முருகையன் அவர்கள் வந்திருக்கிறார். அதே போன்று தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஐயா நெய்வேலி பாலு அவர்கள், கல்வியாளர், எழுத்தாளர் திரு குமார் ஐயா அவர்கள், இவர்களோடு ஐஜேகே கட்சியினுடைய ஊடக செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா நித்யானந்தம். பாலு சார், நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. நான் சொன்ன விஷயத்தை கேள்வியை எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்று பாரதியுடைய 143வது பிறந்த நாள், 44வது பிறந்த நாள். இந்த நாளில் ஜெயா டிவியில் மக்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது பற்றி உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி ஐயா. என்னுடைய நெருங்கிய நண்பர் நெறியாளர் சுஃபியான் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களை போன்ற பெரிய மனிதர்களோடு பேசுவது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம், வாழ்நாள் பாக்கியம். அதாவது பெரியவர்கள் சிறியவர்கள் என்பதை விட ஒரு சிறு குழந்தைகிட்ட கூட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அறிவு தாகம் என்பது எந்த வயதிலும் வரலாம். அந்த அறிவு யாரிடமிருந்தும் பெறலாம். இப்போ உதாரணமாக நம்ம செல்ஃபோன் வச்சுருக்கோம். இந்த செல்ஃபோனை நம்ம பேரை ஒரு 12 வயசு பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் சரி பண்ணி கொடுத்துருவான், நமக்கு தெரியாது. ரொம்ப கூட கல்வி என்பது வெறும் புத்தகத்துக்குள்ளேயே அல்லது கல்லூரி அல்லது பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இருப்பதல்ல, உலகம் பூராவும் இருக்கு. அனுபவம் தான் கல்வி. அதுதான். அப்போ என்னென்னா எல்லாருமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு அவரிடம் ஏதோ இருக்கிறது. ஆனால் அதை பெற வேண்டும் என்கின்ற அந்த அறிவு தாகம் இருந்தால் போதும். அவ்வளோதான். அதுதான் முக்கியம். இப்போ இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். மிக மிக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பல பிரச்சனைகள் பேசப்படும் பொழுது அரசு தரப்பிலே இருந்து பிரதமர் பதில் சொல்வதே இல்லை என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீண்ட நாளாக வருகிறது. சரி, போன முறை கூட அதை பற்றி பேசும்போது ஒரு விவாதத்தில் ஒரு கருத்து என்ன வந்ததென்றால், பாராளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்வதில்லை,
பாராளுமன்றத்தை தொடங்கி வைத்து விட்டு எங்கேயாவது பிளேனில் ஏறி வெளிநாட்டுக்கு போய்டுறாரு அப்படின்னு நான் ஒரு கருத்தை சொன்னேன். அப்போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் மன் கி பாத்தில் பதில் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து வந்தது. பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டால் பாராளுமன்றத்தில் தான் பதில் சொல்லணும், எதுக்கு மன் கி பாத்தில் பதில் சொல்லணும்? அது வேறு, மன் கி பாத்தில் பேசட்டும், நம்ம வேண்டாம்னு சொல்கிறேன். அப்போது இந்த 14.5 ஆண்டு காலத்தில் மோடி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கூட நடத்துறதில்லை. செய்தியாளர் சந்திப்புங்கிறதே கிடையாது. அது ஏன் என்ன நமக்கு தெரியாது, அது வேறு. ஆனால் இல்லை என்பதுதான் உண்மை. இப்போது முதலாக 1.5 மணி நேரம் அமித்ஷா பேசியிருக்காரு பாராளுமன்றத்தில். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால், பாராளுமன்றம் என்பது போன முறை பிரதமர் மோடி சொன்னார் இல்லையா, இது பாராளுமன்றம் என்பது பேசக்கூடிய இடம், நாடகத்திற்கு அல்ல அப்படின்னு சொன்னார். கரெக்ட். நேற்று அமித்ஷா பேசியிருக்கிறார், மகிழ்ச்சி. அப்போது அந்த சில விஷயங்களெல்லாம் ஒரு நுணுக்கமாக சில டெக்னிக்காலிட்டிலாம் சொல்கிறார். அதாவது எஸ்ஐஆர் பற்றி நான் பேச மாட்டோம், நீங்கள் தேர்தல் சீர்திருத்தம் பற்றி பேசுவதுன்னா நாங்கள் வரோம் அப்படின்ட்டு அமித்ஷா பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஒன்று தான். ஒரு பெரிய அதோட எனக்கு தெரிஞ்ச அளவில் பெரிய வேறுபாடு நான் பார்க்கல. ஏன்னா இதில் எழுப்பக்கூடிய கேள்விகள் தான் அதுலேயும் வருது, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய வேலை பேசுவது, பிரச்சனைகளை எழுப்புவது, அரசனுடைய வேலை அதற்கு பதில் சொல்வது. இதுதான் பாராளுமன்ற நடைமுறை. ஒரு ஜனநாயகத்தை, ஒரு மன்னராட்சியை ஒழித்து, ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியை ஒழித்து, நாம் நமக்கென்று ஒரு அரசியல் சட்டத்தை வகுத்து கொண்டு விட்ட பிறகு 52 இருந்து நமக்கு பாராளுமன்ற ஜனநாயகம் என்பதுதான் இன்றைக்கு நாட்டையே வழிநடத்தக்கூடிய ஒரு அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. அப்போ பாராளுமன்ற ஜனநாயகத்தில், அதாவது பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அரசை எதிர்க்கட்சிகள் அல்லது மாற்றுக் கட்சிகள் விமர்சனம் செய்வதும் அதற்கான தெளிவையும் பதிலையும் அரசு தரப்பில் கொடுப்பது என்பது தான் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய முக்கியமான விஷயம். இதில் ஒன்றும் அடிதடியெல்லாம் கிடையாது, இதுதான் விஷயம். ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலம் இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை பார்த்துருக்கேன். ஒரு காலத்தில் மிகப்பெரியவர்களாக இருந்தார்கள், பெரிய பெரிய ஆளுமைகள். பொது உடைமை இயக்கத்தில் டாக்டர் ஜி அதிகாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஜெர்மனில், அவர் மேற்கு வங்கத்தில் உள்ளவர், மேற்கு வங்கத்தில் உள்ளவர் தானே ஜி அதிகாரி? ஆமாம், ஜி அதிகாரி. அவர் ஜெர்மனில் ஜெமாலஜி, அதாவது வைரம் பற்றிய ஆய்வில் பிஎச்டி பட்டம் பெற்றவர். அவரேப்பா நேரு சொன்னார், நாங்கள் பாராளுமன்றத்தில் தவறு செய்ய மாட்டோம். என்ன காரணம் என்று சொன்னால், டாக்டர் அதிகாரி போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த அவையிலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அந்த அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை தான் இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கணும். அதுதான் தொடர வேண்டும், அதுதான் தேவை அப்படிங்கிறது. இப்போ நேற்று எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அமித்ஷா சில பதில்களை சொல்லியிருக்கிறார். அதை பற்றி ராகுல் காந்தி பதில் சொன்னார். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லியிருக்கார். குறிப்பாக அவர் சொல்வது என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு விஷயம். ஒன்று, தனிப்பட்ட முறையில் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு பட்டியல் எங்களுக்கு வாக்காளர் பட்டியல் தரப்பட வேண்டும். அது இந்த பிரிண்ட் மீடியாவில் இருக்கக்கூடாது, டிஜிட்டலில். கரெக்ட். ஏன்னு கேட்டால், ஒரு தொகுதியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேரோ 3 லட்சம் பேரோ இருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் அது பேப்பரில் கொடுத்தீங்கன்னா அதை பூரா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படி பிரிண்டாக டக்குன்னு அடிச்சிடலாம். அதனால டிஜிட்டலாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி ஒன்று, அவர் கேட்டது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், வாக்காளர்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்டார். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் இந்த இவிஎம் மிஷினை பொறுத்த அளவில், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லக்கூடிய இந்த வாக்கு எந்திரத்தின் பேரில் பல வகையான பிரச்சனைகள் தொடக்கத்திலேருந்து கொண்டிருக்கு. சார், நான் அதில் அடிப்படையான ஒரு உண்மை எந்த கட்சியை சேர்ந்தாலும் ஒன்றும் புரிஞ்சுக்கிடும். என்ன அப்படின்னா, சரி, அது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் வரக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு எந்திரம். ரைட். அந்த எந்திரத்தில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். இது பலகாலம் நிரூபிக்கப்பட்ட விஷயம். இது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா
இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பது வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு இயக்கம். அதுவும் சொன்னால் குறிப்பாக எந்த அறிவியலுக்கும் இதுதான் கடைசி என்பது கிடையாது. அது போயிட்டே இருக்கும். அறிவியல் என்பது இன்ஃபைனட், அதற்கு எல்லையே அற்றது. அதுதான். அதனால தான் வளர்ந்து கொண்டே வரக்கூடிய இந்த அறிவியல் யுகத்தில் நேற்று சரி என்று சொன்னது இன்றைக்கு இல்லை, நாளை அது நாளை வேதாக மாறிவிடும். இப்போ உதாரணமாக நான் பள்ளியில் படிக்கும்போது ஒரு பொருளினுடைய கடைசி கூறு அணு என்பதாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இப்போ அணுவை பல கூறாக்கி பிரிக்க முடியும், எலக்ட்ரான், நியூக்ளியர் என்று பிரிக்க முடியும் என்பது மட்டுமல்ல, அதை உடைப்பது, அதை ஒன்று சேர்ப்பது, நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஸ்பிளிட்டிங், அதன் மூலமாக பல்வேறு அரசியலில் நீங்கள் வந்திருக்கிறதை பார்ப்போம். நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நீங்கள் முதல் கட்டத்தை அப்படி வைங்க, ரெண்டாவது பேசுவோம். நன்றி. ரொம்ப சிறப்பாக. இப்போ பாலு சார், திரு குமார் சார், பாலு சார் முதற்கட்டத்தில் பார்லிமெண்ட் டெமோக்ரஸினுடைய இதுகளை பற்றி பேசுனாங்க, மற்ற விஷயங்களை பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு நேரத்தை கருதி நான் கொஞ்சம் சுருக்கிட்டேன், இன்னும் டைம் கொடுக்கலாம், பட் நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறக்காக. இப்போ ராகுல் காந்தி கேட்குறதுல ஐயா சொன்ன இவிஎம் மிஷின், இதில் ஏற்கனவே டிஸ்சன்ட் இருக்குது. அதை அப்ரோச் பண்ண விடுங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுலாம் எங்களை டிஸ்பிளே பண்ணுங்கள். நாங்கள் மட்டும் இல்லை, பிஜேபிக்காரங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ்காரங்களே எல்லாரும் பார்க்க டிஸ்பிளே பண்ணி காட்டுங்கன்னு கேட்குறேன். ரெண்டாவது, அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனை வரும்போது 45 நாட்களுக்குள்ளே அதை அழிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது தேவையில்லை. அது வந்துருந்தால் நம்ம யாரெல்லாம் தவறு பண்ணியிருக்கா, எந்த க்யூவில் நின்று என்றைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப ரெக்கார்டு. எது நம்ம சர்வேலைன் கேமரா. மூன்றாவது, அவர் மிக முக்கியமாக தேர்தல் கமிஷனில் நாங்கள் 2 பேரும் இருக்கோம், ஒரு மத்தியில் இருக்கணும். நம்ம ஊரில் பஞ்சாயத்தே உங்களுக்கு தெரியும், 2 பேரும் ஒரு பக்கம் வாதி பிரதிவாதி, ஜட்ஜி கொடுப்பார். அப்படி இருக்கும்போது நாங்கள் செஞ்சது அந்த காலத்தில் யூபிஐ செய்யும்போது பிஜேபி இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் கொண்டு வந்தாங்க. இப்போது ஜட்ஜி தூக்கி சுப்ரீம் கோர்ட்டு தேவையில்லைன்னு சொல்லி மோடி அமித்ஷாவும் இருந்து என்ன நான் வலிமையிலேருந்து போயிட்டேன். இதுதான் கேள்வி. அதாவது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த இவிஎம் மிஷினை யார் கொண்டு வந்தது இந்தியாவில் முதல்ல? அதுக்கு யார் முயற்சி எடுத்தது? காங்கிரஸ், ராஜீவ் காந்தி. பரவாயில்ல, இருக்கட்டும். 2004லேருந்து 2009 இதே மிஷினை வச்சு தானே தேர்தல் நடந்தது. சரி, என்ன பண்ணாங்க இவங்க? யாராவது எதிர்கட்சி யாராவது ஒரு கட்சியை சொல்லுங்களேன், இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியாவது ஆஹா எங்களெல்லாம் ஏமாத்திட்டாங்க இல்லை அன்னைக்கு இந்த மாதிரி பேசப்படலை. அதான் ஏங்க கேட்குறேன், அதுதான் நான் கேட்குறேன். அப்போ அந்த முழு ஆட்சியில் இந்த பிஜேபி 80 ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலும் இத்தனை வருஷம் எத்தனை திணறி ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் இந்தியா பூரா பேசப்பட்டது. குமார் சார், இப்போ நீங்கள் சொன்னது சரிதான். பெரும்பான்மையான வாக்காளர்கள் அதை கேட்கும்போது நம்ம அதை காட்டிடலாம்ல. இல்லை நான் வரேன். அப்போது இது முதல்ல இந்த நோக்கம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு ஐயா சொன்னாங்க இல்லையா? பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி சரியாக இருக்கணும்னா எல்லாருக்கிட்டையும் உண்மைத்தன்மை இருக்கணும், உண்மை நோக்கம் இருக்கணும், நல்ல நோக்கம் இருக்கணும். நம்ம நாட்டினுடைய முன்னேற்றம், நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், உண்மை, நீதி பரிபாலனங்கள் எல்லாம் உண்மைத்தன்மையோடு உயிர்த்தன்மையோடு எல்லாரும் நியாயத்துக்கு கட்டுப்படணுங்கிற எண்ணம் பார்லிமெண்டேரியனுக்கு முதல்ல வரணும். பர்டிகுலராக ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு வரணும். இது அவங்களுக்கு வந்திருக்கா? எதுலையாவது ஒரு உதாரணம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி வந்திருக்கு, இதெல்லாம் இப்படி பேசினாரு அதனால் அவருக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் அதை சொல்ல முடியாதுன்னு காங்கிரஸ் பதில் சொல்லும். ஆமாம், அது சொல்லட்டும். ஆக அது ஒன்று. அவர் கொண்டு வந்த இவிஎம் மிஷினை அதை இவங்க 2004லேருந்து 2009 முழு ஆட்சி காலத்தில் இருந்திருக்காங்க. அதை பற்றி யாருமே எந்த குரலும் எழுப்பலை. அதே மிஷினை யார் கொண்டு வந்தாங்களோ அவருடைய மகனே காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து கொண்டு இன்றைக்கி நேரத்துக்கு நேரம் அவர் தமிழ்நாட்டிலேருந்து கற்றுக்கிட்டாரா, தமிழ்நாட்டிலேருந்து இந்த வித்தைகளெல்லாம் ராகுல் காந்தி கற்றுக்கிட்டாரா? முதல்ல அவரால் நான் இன்னசென்ட் சில்வர் ஸ்பூன் பாண்டுன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் இந்த வித்தை, அந்த பொய் சொல்கிற வித்தையை தமிழ்நாட்டிலேருந்து கற்றுட்ருக்காரு. இந்த கூட்டணி வந்ததுனால என்ன இதில் திமுகவில் பூரா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பொய்யை நம்மளும் பேசலாங்கிறத பயன்படுத்தி இப்போ அவர் வீணாக போயிட்டாருங்கிறது 2 பேரும் வீணாக போகிறாங்க. இப்போது திமுக அது ஒரு பக்கம், திமுகவும் காங்கிரஸும் ஒன்றால் நான் கட்டேன், என்னால் நீ கட்ட, நம்ம 2 பேரால் நாடு கட்டுது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்கிறத மக்கள் தேர்தல் முடிஞ்சோடனே சொல்லுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, பார்லிமெண்ட்டில் இது நேரு காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். 28 அமைச்சர்கள் நேருவை பட்டேலை ஆதரித்திருக்கும் பொழுது எப்படி பிரதமர் ஆனார், அதுதான் என்ன வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து இந்திரா காந்தி எப்படி என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ரேபரேலி தொகுதியில் இந்திரா காந்தி அம்மையார் ஜெயித்தது செல்லாது, கவர்மெண்ட் மிஷனரியை தவறாக பயன்படுத்தி விட்டார்கள் என்று நீதிபதி சின்கா உத்தரவிட்ட உடனே
அவர் எமர்ஜென்சியை அறிவித்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டாரே, அதுதான் வாக்கு திருட்டு. படிப்படியாக 2-3 காரணங்கள் அவர் சொல்லுகிறார். அப்படியெல்லாம் அதுதான் அதை அவர் விளக்கம் கொடுக்காரு. அதாவது அது நக்கலான விளக்கம் தான். அதாவது ராகுல் காந்தி சொல்கிறதுக்கு நேரடியான ஒரு பதிலை அவர் கொடுத்துருக்காரு. இப்படியெல்லாம் தான் நடந்திருக்கிறது, உங்கள் கட்சி தோல்விக்கு நீங்கள் தான் காரணம், அதை சொல்லியிருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது தவிர எஸ்ஐஆர் வந்து 52லேருந்து எஸ்ஐஆர் 52, 57, 61, 62, 67 எல்லா தேர்தலையும் எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிறது. பீகாரில் தோற்றதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கு அந்த எஸ்ஐஆர் எப்பப்பெல்லாம் எந்தெந்த காலகட்டம், முக்கியமான காலகட்டம், நேரு காலத்தில் துவங்கி லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் இந்த நரசிம்மராவ், அதுக்கப்புறம் வாஜ்பாய், இவங்க எல்லா காலத்திலுமே எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது. இப்போ புதுசாக எஸ்ஐஆர் வந்து நாங்கள் அதுக்கு அங்கங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே நாங்கள் பெரியசாக அதுக்கு அதை சிவியராக ஒரு எஃபர்ட் எடுத்தால் நீங்கள் அதை உள்டாவாக பேசுனா அது என்ன அர்த்தம்? அதனால் சரியான பதில் அவர் திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த பதில் 100% சரியான பதில். அது தேர்தல் சீர்திருத்தத்துக்கு 90 நிமிஷம் பதில் பேசியிருக்கிறார். 90 நிமிஷம் அந்த உரையாடல். ராகுல் காந்தி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் 90 நிமிஷம் கொடுத்துருக்கிறார். ஆகையினால அமித்ஷா வந்து கொடுத்த பதில் மிக சரி என்று தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். செய்தி தொடர்பாளர் முருகையன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தேசிய கவி பாரதியினுடைய 144வது பிறந்த நாளில் அவருக்கு ஒரு புகழஞ்சலியை செலுத்திவிட்டு துவங்குகிறேன். மகத்தான ஒரு கவிஞர். ஆமாம், நம்முடைய நண்பர் குமார் அவர்கள் ஏதோ ராகுல் காந்தி பொய்யாக, அதுவும் தமிழ்நாட்டில் திமுகவோட சேர்ந்ததுனால வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. எது பொய்? தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் தலைமை நீதிபதி ஏன் நீக்கப்பட்டார் என்பது பொய்யா? நீக்கப்பட்டது உண்மை தானே? ஆமாம். எங்கள் ஆட்சியில் நீக்கப்பட்டது, உங்கள் ஆட்சியில் நீக்கப்பட்டது. ஏன் அது வந்து பொய்யா? அந்த கேள்வி கேட்டதுல நியாயம் இருக்கா இல்லையா? நீங்க 2 பேர், நீங்க ஒரு ஆள்னா எதிர்கட்சி தலைவரும் பிரதமரும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர், அப்போ 2 பேர்னா அவன் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான். அவர் தான் வந்து தேர்தல் கமிஷனர். அப்போ இங்கே 2 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பது தான். அப்படி கேட்கறதுக்கு உதாரணமாக தான் டிசம்பர் 23 தேர்தல் ஆணையர் எடுக்கும் எந்த நடவடிக்கைக்கும் அது எவ்வளவு தப்பாக இருந்தாலும் எந்த விதமான தண்டனையும் கொடுக்கக்கூடாது, எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு 23 கொண்டு வந்தாங்க. அதான் 2023 கரெக்ட் தான். இப்போ நீங்க பார்த்து ஒரு ஆள் நியமிப்பீங்க, அவர் என்ன ஒன்னாலும் பண்ணலாம், நீங்க சொல்றதையெல்லாம் அவர் செய்வாரு. தவறான முடிவுகளை நீங்க சொன்னாலும் அதை செய்வாரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கக்கூடாது, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சிசிடிவி கேமரா வந்து 45 நாளைக்கு அப்புறம் அழிச்சிடணும். அது ஏன் அழிக்கிறீங்க? அந்த முடிவு, அதுக்கு ஒரு சட்ட திருத்தம். நீங்க கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நியாயத்துக்கு புறம்பாக எதை வேணாலும் செய்வீங்க. அதை பற்றி ராகுல் காந்தி வந்து பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய பொறுப்போடு அந்த கேள்விகளை எழுப்பும் போது அது வந்து பொய்யான கேள்விகளாக ஆகிவிடுமா? இதுதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்படி செய்வது. அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்படி எல்லாம் செய்யறதுனால தேர்தல் கமிஷன் வந்து என்ன முடிவெடுக்கிறது? 2002 2005 வரைக்கும் வந்து நீங்க எஸ்ஐஆர் வந்து இன்னைக்கு நேற்று வரல, 8 9வது முறை இது. நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாத்துலேயும் வந்து போதிய டைம் கொடுத்து அது வந்து எல்லாருடைய வாக்குகளையும் நீக்கி விடுறது இல்லை. இப்போ பாருங்க, ஒரு மாதத்துக்குள்ள பீகாரில் 3 கோடி வீடுகள் இருக்கு. 3 கோடி வீடுகள்லையும் கிட்டத்தட்ட 7 கோடி ஓட்டு, 3 கோடி வீடு. 3 கோடி வீட்லேயும் போய் ஒரு 25,000 பேர் கதவை தட்டி அவங்க வந்து எப்போ பிறந்தாங்க, யார் வந்தாங்க, யார் போனாங்க, வெளிநாட்டா உள்நாடா, அவர் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரனா இல்லையா, எல்லாவித விசாரணையும் நடத்தி அவர்கள் வந்து 65 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. ஒரு மாதத்துக்குள்ள இது சாத்தியமா? அப்புறம் இது எதிர்த்து கோர்ட்டுக்கு போனா அவங்க 22 லட்சம் பேரை வந்து மறுபடியும் சேர்க்கணுங்கிறாங்க. ஆதார் கார்டு நம்ம தான் கொடுக்குறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய ஆத்தரைஸ்டான ஒன்று தான் ஆதார் கார்டு. ஆதார் கார்டை நீங்கள் வங்கி கணக்கில் சேர்க்கணும், அதில் சேர்க்கணும், இதில் சேர்க்கணும், எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சட்டம் கொண்டு வந்தோம். அப்புறம் திருப்பி நம்மளே சொல்கிறோம் ஆதார் கார்டு ஒன்றும் ஆதாரம் கிடையாது, அதை வைத்து நீங்கள் வந்து ஓட்டு போட முடியாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க. அப்படி ஒரு நிபந்தனையை போடும்போது நீங்கள் அதை வந்து இல்லை சுப்ரீம் கோர்ட்டு இல்லை, ஆதார் கார்டை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நியாயம்னு சுப்ரீம் கோர்ட்டு சுட்டி காட்டிய பிறகு 21 லட்சம் பேரை நீங்கள் மறுபடியும் சேர்க்குறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டதுனால தானே இந்த பதில் வந்தது.
இன்னும் முழுமையான தீர்ப்பு கொடுக்கல. ஜனவரி மாதம் லாஸ்ட்ல தான் வந்து முழுமையான தீர்ப்பு கொடுக்கறதா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஒரு சின்ன குறுக்கீடு, ராகுல் காந்தி ஹரியானாவில் ஒரு வீட்டில் 501 வீடு ஓட்டு இருக்கு. ஆமா, அதுக்கு அமித்ஷா என்ன பதில் சொல்றாருன்னா, 265வது வீடு ஒரு சிறிய வீடு கிடையாது, இது ஒரு பெரிய குடும்பம் இருக்கிற வீடு, அது 1 ஏக்கரில் வீடு இருக்கு என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்திட்டு, அதனால் வீட்டுக்கு நம்பர் கிடையாது, 3 தலைமுறைகளாக அந்த வீட்டில் வாக்குறாங்க, அவர்கள் போலி வீடும் அல்ல, போலி வாக்காளர்கள் அல்ல. அப்படின்னா ஒரு இடத்துல 500 பேர் வாக்காளர்கள் என்று சொல்றாரு, அப்படித்தானே சொல்றாரு. இந்த நாட்டு மக்களுக்கு நீ சொல்லுங்க இந்த பதில. அது அமித்ஷா சொல்ற பதில வந்து நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டா அமித்ஷா சொல்றாரு 500 பேர் இருக்கிறாரு, 1 ஏக்கர் இருக்குங்க. ஆமா, ஒரு கம்பெனிங்கிற பேர்ல 220 பேர் இருக்கான் கர்நாடகத்துல. ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு கம்பெனியுடைய நேம்ல வந்து 200 பேர். அதுக்கு வந்து கம்பெனி நேம் போட்டு அதை வச்சு 200 பேர் சேர்த்து வச்சிருப்பான். அதை நம்ம ஏத்துக்கணும். அந்த பதில் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அது ஆனா இது சொன்ன பதில் தான், ஆனா நீங்க ப்ரூவ் பண்ணணும். வீடியோல போட்டு எல்லாத்தையும் நேரடியா காட்டினார்ல, அதுக்கு வந்து நீங்க என்ன பதில் சொன்னீங்க? 1 ஏக்கர் இடத்துல 1000கணக்கான வீடு இருக்கும். இப்ப அமித்ஷா என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த எஸ்ஐஆரை பத்தி எல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல எல்லாம் பேச முடியாது, அதை பத்தி எல்லாம் விவாதிக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. 1 ஏக்கர்ல ஐயா சொல்றாங்க, நம்முடைய குமார் ஐயா, அதுக்கு நம்பரே கிடையாது. நம்பர் கிடையாது, பல 501 வாக்கு இருக்குங்கிறார். நீங்க சொல்லுங்க, அது நாட்டு ஆக்சுவலி 18 கிரவுண்ட் வரும். 18 கிரவுண்டுக்கு ஒரே வீடு, அதுல வந்து 500 வீடு வருங்க. ஆமா, இது வந்து நாட்டு மக்கள் நம்புறா சார். நீங்க சொல்லுங்க என்ன பதில். அவர் இப்ப அது ஒண்ணும் இப்ப மறைக்கல. ஒரு ஸ்கோப் கொடுத்தாரு, நீங்க அதுல என்ன இருக்கு இல்ல இருக்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவங்க சொன்னதை ரிப்பீட் பண்றாங்க. நாங்க வந்து ப்ரூவ் பண்ணதெல்லாம் செத்து போனவன் எல்லாம் கொண்டாந்து உயிரோட நிறுத்தணும்ல, அவரோட உட்கார்ந்து காபி சாப்பிட்டு படம் எடுத்து காட்டணும்ல, கோர்ட்ல கொண்டு காட்டணும்ல. சரி, அதுக்கெல்லாம் என்ன பதில் வந்தது? அப்புறம் இததான் அவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்டின் அடித்தளத்தை அழிக்கிறீர்கள், நீங்கள் நவீன இந்தியாவை அழிக்கிறீர்கள், நீங்கள் இந்தியா என்னும் சிந்தனையை அழிக்கிறீர்கள், இதுதான் அந்த வாக்கு திருட்டின் மூலமாக இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு. எங்க போய் பேசுறாரு, என்ன போய் பேசுறாரு? கொஞ்சம் ஐயா சொன்ன பிறகு உங்களுக்கு வரேன். குமார் ஐயா ஏதோ சொல்லுவாங்க. எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் இப்போ நீங்க சிஏஏவா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டா, இப்போ மேற்கு வங்கத்தை எடுத்துக்கலாம் குறிப்பா, பல லட்சம் பேர் அண்டை மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டுகள்லேருந்து வேணுனுக்கு அந்த அம்மா இன்வைட் பண்ணியே கொண்டு வராங்க. அதிகாரப்பூர்வமாக எல்லாத்துக்கும் தெரியும், கல்கத்தா போனவங்களுக்கும் தெரியும், கல்கத்தாவை பற்றி படித்தவங்களுக்கும் தெரியும், கல்கத்தாவில் உள்ள பத்திரிகைகளை இங்கே படித்தாலும் தெரியும், ஆன்லைனில் கூட படிக்கலாம். ஏன்னா அவங்கள வச்சு தான் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜி இந்திய நாட்டின் அரசு வந்து ஒரு கையில இருக்கு. நீங்க எப்படி வெளிநாட்டு பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து கும்பலாக உள்ள வருவான், எந்த அதிகாரமும் இல்லாம வருவான், நீ அதை பாத்துக்கிட்டு இருப்பியா? எத்தனை லட்சம் பேரை இந்த ஓட்டு திருட்டு மூலமா வெளியே அனுப்பிச்சீங்க நீங்க? இது வரைக்கும் சொன்னீங்களா பார்லிமெண்ட்ல? இத்தனை லட்சம் பேரை நாங்கள் வெளியே அனுப்பிச்சோம். உங்க நேரம் தான் இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க சொல்லணும். அப்போ ஒரு ஆள் கூட இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு தான், குடிமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரையோ பிரதமரையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள். இன்னொரு நாட்டில இருந்து வந்து அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இடத்துக்கு எவனும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம். நம்ம அதை அலோவ் பண்ண முடியாதுல்ல. அலோவ் பண்ண முடியாது இல்லை, அதாவது பங்களாதேஷ்காரன் வரலாம், ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஓட்டு போட நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஓட்டு ஏகப்பட்ட பேர் ஒரு உண்மையான ஒரு தேசபக்தர்னா அலோவ் பண்ண முடியாது. இந்த அரசாங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்துக்காக தான் இப்படி மைக்ரோ லெவலில் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணி ஓட்டுரிமை இருக்கிறவன் இந்திய குடிமக்களுக்கு ஒருத்தனுக்கு கூட ஓட்டுரிமை இழந்துடக்கூடாது. அதே சமயத்தில் இன்னொரு நாட்டுக்காரன் வந்து நம்மளுடைய அரசாங்கத்தை தீர்மானிக்க இடத்துல அவன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மேற்கு வங்கத்தில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்காங்க, தமிழ்நாட்டில் இங்க கேளம்பாக்கத்தில் இருக்காங்க. மேற்கு வங்கம் ஒன்று, பீகார் ஒன்று பேசுறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இதை மட்டும் பேச போறது இல்லை, எஸ்ஏஆரை பத்தி பேச வேண்டியிருக்கு. இப்போ இன்னைக்கு வெளிநாட்டில் வந்து இன்ஃபில்ட்ரேஷனை பத்தி பேச வேண்டியிருக்கு. அமித்ஷா அவங்களும் பேசினது 2வது. 1 ஏக்கர்ல பல ஆயிரம் வீடு இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஐயா சொல்லுங்க. ஐஜேகேனுடைய ஊடக செயலாளர் திரு நித்யானந்தம் ஐயா அவர்கள். ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக, ஐஜேகே சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராளுமன்றத்தில் நேற்றும் இன்றும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஒரு நெருப்பு விவாதம் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஊடகங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அந்த விவாதத்தில் எந்த அளவிற்கு நாட்டிற்கு பயனுடையதாக பொறுப்பானவர்களாக எதிர்க்கட்சி நடந்து கொண்டார்கள், எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொண்டார்
என்பதை பற்றி நாம் விரிவாக பேச வேண்டும், நேரம் கிடையாது. இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். மகாத்மா காந்தி கொலைக்கு பிறகு அனைத்து அரசியல் அமைப்புகளையும் சூறையாடுவதற்காக பாஜக திட்டமிட்டு கொண்டிருக்கிறது அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு ராகுல் காந்தி இன்றைக்கு பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில். நீங்க சொன்னோன்னா நீங்க சொன்னீங்க நம்பிடுவாங்க. திட்டமிட்டு கொண்டு இருக்கிறது ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். சரி, இந்த ஓட்டு திருட்டுக்கும் எஸ்ஐஆருக்கும் மகாத்மா காந்தி கொலைக்கு அப்புறம் 70 ஆண்டுகள் ஆட்சி செய்தது பிஜேபியா காங்கிரஸ்? ஒவ்வொரு அமைப்புகளையும் அந்த காலத்திலிருந்து சீரழிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட அதிகாரம் இருந்திருக்கா? இது பொய். என்ன சொன்னான்னு கேட்டீங்களே, சுத்த வடிகட்டின ஜமக்கால பொய். ஆரம்பமே பேச்சு, புரியுதுங்களா? அதனால தான் தேர்தல் சீர்திருத்தம் மட்டுமே பேச வேண்டும் எல்லாரும் சொன்னாங்க. இவர் அமைப்பை பற்றி எல்லாம் பேசினார். இன்னும் ஒரு படி அதிகமாக சொல்கிறேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதை அகில இந்திய காங்கிரஸ் அப்படி கொண்டு வரக்கூடாது. ஒரு நீதிபதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அது அவர் ரைட்டு. உங்களுக்கு ஆமா, அது அவருடைய உண்மையின் தன்மை அறிந்து அவர் சொல்லியிருக்காரு. மேல்முறையீடு உண்டு, இருக்கு. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டுமா? இவர்களே சென்று இந்த நீதிபதியை நீக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டுமா? சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வரும். இதுதான் பாராளுமன்றமா? சரி, இதுதான் ராகுல் காந்தி எதிர்கட்சியினுடைய நடவடிக்கையா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். முடிச்சிடுறேன். நீங்க தான் பேச போறீங்க. இப்போ ராகுல் காந்தி கேட்டதில் நீங்கள் சொல்லுங்கள். நான் குமார் ஐயாட்டையும் கேட்டேன், அப்புறம் அவங்க வேறு பதில் சொன்னாங்க, அப்புறம் 2 டைம். இப்போ நம்ம 3 பேர் ஒரு பொது விஷயம் வருது, அதில் 2 பேர், ஐயா ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி. அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி நியமனம் பண்ணாங்க அது சொல்லுங்க. அந்த விஷயம் வந்திருக்கு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் தேர்தலில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வாக்குரிமையிலே அந்த தேர்தல் பட்டியலிலோ அல்லது தேர்தல் பெட்டியிலோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேர்தலிலே ஏன் போட்டியிடுகிறீர்கள்? ரைட்டு, புறக்கணிங்க. ஏன் வெற்றி அடைந்து உறுதிமொழி எடுக்கிறீர்கள்? ரைட்டு. இவற்றையெல்லாம் செய்துவிட்டு அதை குறை சொல்வது என்ன நியாயம்? அதே போல இப்போ இவர் குமாரையா சொன்னார், அழகா சொன்னார். 2004ம் 2009ம் இந்த இவிஎம் தான் ஆமாம் நடந்தது. யூபிஏ கவர்மெண்ட் தான் 1-2 கொண்டு வந்தது ராஜீவ் காந்தி. எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். 80லிருந்து தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சி 2 உறுப்பினர்களை கொண்ட பாரதிய தோல்வியை மட்டுமே தொடர்ந்து சந்தித்து உடைத்து இன்றைக்கு 3 முறை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு முறையாவது தேர்தல் நடைமுறைகளையோ தேர்தல் அதிகாரிகளையோ குறை சொல்லி எங்காவது பார்த்திருக்கிறீங்களா? எந்த கட்சியும் சொல்லல அன்னைக்கு. அதனால் நான் குறிப்பா இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை மட்டும் தான் பேசுறேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது முத்தாய்ப்பாக குமார் அவர்கள் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன் நான். எப்பொழுது நேரு அவர்கள் 20-30 உறுப்பினர்களை கொண்ட அரசியல் அமைப்பு குழுவில் 28 பேர் பட்டேலுக்கு வாக்களித்தார்கள், 2 பேர் நேருவுக்கு வாக்களித்தார்கள். அந்த 2 பேர் வாக்களித்தவர் பிரதமராகிவிட்டாரோ அன்றே ஓட்டு திருட்டு துவக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிள்ளையார் சுழி போட்டது நேரு. அவரு போட்டாரு, நீங்களும் செய்றீங்கன்னா எடுத்துக்கிடும். நாங்க அப்ப ஒண்ணுமே நீங்கன்னா உங்கள இல்ல, ஓட்டு திருட்டு வந்து மோடி அவர் யாரு நேரு ஆரம்பிச்சதா இன்னைக்கு பிஜேபி செய்தா? அது அப்படி அர்த்தம் பண்ண முடியல. அவர் அப்படி அதே வல்லபாய் பட்டேல் தான் நேருடைய மந்திரி சபையில் உள்துறை அமைச்சராக பணியாற்றியவர், சிறந்த முறையில் பணியாற்றியவர். அப்பொழுது எங்கள் அரசியல் அமைப்புல எங்களுடைய குழு ஏற்றுக்கொண்டதனால் தான் அவர் பிரதமர் சீட்ல உட்கார்ந்தார். ஓட்டு திருட்டு எங்க வந்து? அது பதில் சொல்லுங்க. ஓட்டு திருட்டு எங்க வந்து? வெளிப்படையாக சொல்றேன். ஐயா சொல்லுங்க. இருங்க முருகன் சார், ஐயா சார் மக்களை போட்டு குழப்பாதீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. சரி, போகிறதுக்கு அனுமதி கொடுங்க. ஐயா நித்யானந்த ஐயா இப்போ வல்லபாய் பட்டேல் அவர்கள் அமைச்சரவையிலே இருந்தார்கள், நான் மறுக்கவில்லை. சொல்றதை ஏத்துக்கிறேன் ஐயா. சொல்றதை ஏத்துக்கிறேன். சரி. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அமைச்சரவையிலே இருந்தவர் ஏன் ராஜினாமா செய்தார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய மாமேதை அம்பேத்கர் காங்கிரஸ் அமைச்சரவையிலே நேருவின் கீழே ஏன் பணியாற்ற முடியவில்லை? அதுக்கு பதில் இருக்கா? சொல்லுங்க. நீங்க என்ன காரணத்துக்காக வெளியே போலாம் சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, அவர் கேள்வி எடுப்பா, நீங்க அது வேற காரணம். நேருவினுடைய எதேச்சதிகாரம் அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது. அதுதான் ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் இந்திரா அம்மையாரை பற்றி சொன்னாங்க. 5 வருஷ தேர்தல 6 வருஷ தேர்தலா ஆக்கணும், நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாங்க. எப்போ? அலகாபாத் தீர்ப்புல நீங்க ஜெயிச்சது செல்லாது, வெற்றி பெற்றது செல்லாது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள், பாராளுமன்றத்தை தீர்மானத்தை வைத்தார்கள். அப்பொழுதும் என்ன தீர்ப்பு கிடைத்தது? பிரதமருக்கு வாக்குரிமை இல்லை. நீங்கள் உறுப்பினராக இருக்கலாம், இந்த நாட்டிலே வாக்குரிமை இல்லாத ஒரு பிரதமர்
வரலாறு படைத்திருக்கிறார் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்திரா காந்தி அம்மையார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மூணாவது, அதான் ஜெகமோகன்லால் இவர் தான் சின்ஹா தான் அந்த தீர்ப்பு கொடுத்தது. மூன்றாவதாக, இந்த நாட்டில் 16 ஆண்டுகள் குடும்பம் நடத்திய போது கூட இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறாத சோனியா காந்தி அம்மையார் வாக்களித்திருக்கிறார்கள். எப்படி வாக்களித்தார்கள்? ஏன் அந்த ஆட்சியிலே அந்த தேர்தல் கமிஷன் இவர்கள் நியமித்த வாக்களிக்க அனுமதித்தார்கள் வெளிநாட்டவரை? ராஜீவ் காந்தி பிரதமராக வேண்டும் என்ற நிலை வருகின்ற பொழுது மட்டுமே தான் அவர்கள் குடியுரிமையை பெற்றார்கள். அதுவரை நாட்டிற்கு எப்போ வேண்டுமானாலும் ஓடிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தனால தானே குடியுரிமை பெறல. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு நீங்கள் ஜனநாயகம் பேசுகிறீர்கள், ஓட்டு திருட்டு பற்றி பேசுகிறீர்கள். ராகுல் காந்தி இன்னும் பப்புவாகத்தான் இருக்கிறார், குழந்தையாகத்தான் இருக்கிறார். அடுத்த வரேன், ரெண்டா வரேன். திரு காங்கிரஸ் சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் தான் இது. அதாவது அப்புறம் நான் ஐயாட்ட போறேன். இந்த நாட்டுக்கு அடிப்படையாக கட்டமைப்பை உருவாக்கிய நேரு குடும்பத்தை கேவலப்படுத்துவது, இதுவே வேலையாக அது நீங்க சொல்றீங்க. அவர் சொன்னதுக்கு பதில் என்ன சொல்லுது? ஐயா சொன்னதுக்கு சோனியா காந்திக்கு வந்து ஓட்டுரிமை வந்து கொடுக்கும் பொழுது அடல் பிகாரி வாஜ்பாயும் எல்கே அத்வானி எங்க போயிருந்தாங்க? எங்க போயிருந்தாங்க? அவங்க வாக்களித்தாங்க. நீங்க வாக்குரிமை இருந்தனால தான் வாக்களிச்சாரு. அதை வந்து நீங்க வந்து அப்போ இருந்த ஜனசங்கம், அப்போ இருந்த பிஜேபி அது என்ன பண்ணிச்சப்பா? அது வந்து இல்லைங்கிறது இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு? சோனியா காந்தி வந்து 2004 2014 வரைக்கும் 10 ஆண்டு காலம் வந்து அந்த இயக்கத்தினுடைய வழிநடத்தக்கூடிய தலைவராக இருந்தார்ல. அப்பெல்லாம் இந்த கேள்வி எழுப்பவே இல்லையே. இதே இந்திரா காந்தியை தான் வீர மங்கை, வீர பெண்மணி என்று 71 இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் வெற்றி பெற்று வந்த பொழுது இதே அடல் பிகாரி வாஜ்பாய் தான் அவரை புகழ்ந்து பேசினார். நான் எமர்ஜென்சியை எதிர்க்கிறாள், எமர்ஜென்சியை எதிர்த்து நான்லாம் வந்து பாதிக்கப்பட்டவன், நான் எமர்ஜென்சியை ஆதரிக்கவும் இல்லை. அவர் அந்த காலத்தில் வந்து அது அந்த சிங்கா கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? அரசு துறை அதிகாரிகளை நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள். இந்த தேர்தல் வெற்றிக்கு அதாங்க அரசு துறை வெற்றிக்கு நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கு அரசு துறை அதிகாரிகளை நீங்கள் பயன்படுத்தியதாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் செல்லாதுன்னு சிங்கா தீர்ப்பு வழங்கினார். அதெல்லாம் ஆதரிக்கிறாள் தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல, தப்புன்னு சொல்ல. அதை எடுத்துக்கிட்டு வந்து நீங்க ஒரு வழியா நேரு குடும்பத்தையே வீழ்த்துவதற்கு பார்ப்பது. வந்தே மாதத்தை பற்றி பேசுகையான்னு சொன்னா அங்கே நேருவை பற்றி, அங்கே முஸ்லீமை பற்றி, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அதில் இருந்து இதெல்லாம் மாத்தினாங்க அப்படின்னு பேசுவது. ஏன் நேற்று பேசலையா? நேற்று அவர் பேசினாரு. நீங்க இல்ல நேருவை பற்றியும் பேசினாரு. இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு ஆதரவாக சிலரெல்லாம் மாத்தினாரு. ஜவஹர்லால் நேரு. சரி, இப்போ இந்த ராகுல் காந்தி, அது நீங்க கடந்த வரலாறு இருக்கு, நமக்கு 15 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ நம்ம பேச போகிறது இந்த தேர்தல் சீர்திருத்தத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய ஷார்ட்டாக சொல்கிறேன். இவிஎம் வச்சுருக்கீங்க, எஸ்ஐஆரை வச்சுருக்கிறீங்க, தேர்தல் கமிஷன் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்க, ஞானேஸ்கர் மேலே வந்து ஏற்பட்ட குறைகளை வைத்திருக்கிறீர்கள், அது மாதிரி சிசிடிவி கேமரா. அதாவதுங்க தேர்தல், அதாவது இவிஎம் மிஷினை கொண்டு வந்து நாங்களாக இருக்கலாம், ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வந்தாச்சு. இப்போ அதெல்லாம் பேச முடியாது. கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் எத்தனை பிரதமர் வந்தாங்க? காங்கிரஸ் மட்டும் தொடர்ந்து ஆண்டுதா? அதுக்கப்புறம் நிறைய பேர், அடல் பிகாரி வாஜ்பாய் வந்தார்ல, தேவகவுடா வந்தார்ல, எல்லாரும் பிரதமரா வந்தாங்கல்ல. யாராவது அதை பத்தி குற்றம் சாட்டணுமா? காங்கிரஸ் ஜெயிக்கும் போது பிஜேபி குற்றம் சாட்டல, பிஜேபி ஜெயிக்கும் போது காங்கிரஸ் குற்றம் சாட்டல. இன்னைக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இந்த பொறுப்புக்கு வந்த பின்னால் இந்த தேர்தல் கமிஷனை சீர்குலைத்து ஒரு பொதுவான தேர்தல் கமிஷனாக அது செயல்பட விடாமல் தடுத்து அதை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு தன் கையகப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பதனால் தான் இவிஎம் மிஷின்ல என்னென்ன பண்ண முடியுமோ. ஏன் சார் கர்நாடகத்தில் வந்து ஓட்டை என்னன்னா, நீங்க பதிவான ஓட்டை விட எண்ணும் போது 2 லட்சம் ஓட்டு கூட இருக்கு. எப்படியா 2 லட்சம் ஓட்டு கூட இருக்கிற கேள்வி எழுந்தது. அதனால மந்திரி சபை வைக்காம விட்டாங்களா? இல்ல, இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுனால தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். அது வெளிப்படையாக எங்களுக்கு காட்ட வேண்டும் என்றெல்லாம் நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம். நீங்க அதுக்கு தகுந்த பதில தான் சொல்லணும். தவிர இவிஎம் மிஷினை வச்சு நீங்க 2004 வரலையா, 2009 வரலையா, ஏன் அப்ப இருந்த பிஜேபி வந்து குற்றம் சாட்டுச்சா? நீங்க தவறான முறையில் இவிஎம் பயன்படுத்தி தான் வந்தீங்கன்னு சொன்னாங்களா பார்லிமெண்ட்ல? இல்லையே. நீங்க அடல் பிகாரி வாஜ்பாயும் எல்கே அத்வானி இருக்கிற வரைக்கும் ஒரு நியாயமான ஒரு கட்சியாக அது செயல்பட்டது. இன்னைக்கு அவர்கள் வெளியேறிய பின்னால்
இன்னைக்கு வெளியேறிய பின்னால் இவர்கள் 2 பேரும் இந்த ஆட்சியை கைப்பற்றி கொண்டு இந்த நாட்டை சீர்குலைக்கிற வேலையில முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து தைரியமாக கடுமையாக போராடுகிற தலைவர் ராகுல் காந்தியை நீங்கள் குறை சொல்வதும் குற்றம் சொல்வதும் அந்த நேரு குடும்பத்தையே வீழ்த்துவதற்கு அடியிலே மரத்தையே வெட்டினாதான் காங்கிரஸ் அழிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு எங்க பாரு நேரு. பாலு சார் சொல்லுங்க இந்த விவாதத்தில் ஒரு 2ஆம் கட்ட கருத்து. இந்த விவாதத்தில் குற்றச்சாட்டு எதிர்குற்றச்சாட்டு அதெல்லாம் தள்ளிட்டு உண்மையான சில விஷயங்களை எல்லாரும் தெரிந்து கொள்வது நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெரி குட். ஜெயா டிவியில் நடத்தக்கூடிய இந்த விவாதத்தினுடைய பலன் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு சில செய்திகள் தெரிய வேண்டும், சில தெளிவு அவர்களுக்கு பெற வேண்டும். இதான் நோக்கம். வேற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், பீகாரில் நடந்த வாக்குப்பதிவில் 45 லட்சம் பேர் அவர்கள் இந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, பீகார் பாஜகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்லேருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை 3 இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெளிவாக கிளியராக சொல்கிறார். ஒன்று. இன்னொன்று, நேற்று கேரளாவில் பாஜகவினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி 2 இடத்துல ஓட்டு போட்டிருக்காரு. அதாவது பஞ்சாயத்துலையும் ஓட்டு போட்டிருக்காரு, அதே மாதிரி எம்பி எலெக்ஷன்லையும் ஓட்டு போட்டிருக்காரு. இது நேற்று வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தவறுகள் நடக்கின்றது என்று சொன்னால் ஒன்று கீழ்மட்டத்தில் யாரோ ஒரு வாக்காளர் செஞ்சுட்டாரா அது வராது. ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யும் பொழுது அது பளிச்சுன்னு தெரியும், அது வெளியில் வந்துடும். அதனால் இப்போ அதே மாதிரி தான் இன்னொன்று சொல்கிறேன். பல நேரங்களில் நம்ம பேசும்போது என்ன மறந்துடுறோன்னு சொன்னீங்கன்னா, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சொல்கிறேன் நான் மறந்துடுறோன்னு சொன்னால், சில அடிப்படையான தார்மீக நெறிகளை எந்த கட்சியாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டோன்னு சொன்னால் என்ன ஆகிடும்னா, அது வேரில் வெந்நீர் ஊற்றுற கதையாகிடும். அதுதான் நான் பார்க்குறேன். அப்போது நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் தான் நம்முடைய நாட்டினுடைய இன்றைக்கு எழுதப்படாத விதியாக இருக்கிறது என்று வந்துவிட்ட பிறகு அதை நிகழக்கூடிய விபத்துக்கள், தவறுகள், இன்னும் சொல்லப்போனால் தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகள் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மை இருக்க வேண்டும், மனப்பாங்கு இருக்கணும். இப்போ உதாரணமாக இந்திரா காந்தி 75 எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. 2 வருஷம் கழிச்சு என்ன சொன்னாங்க? தவறுன்னு உணர்ந்துட்டாங்க. நான் மனப்பூர்வமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நான் தவறு செய்து விட்டேன். She confessed their own guilty before the people. அந்த நேர்மை அப்ப என்ன என்று சொன்னால், why should that was happen? How should you ever deny? It made us to confess. Okay, tell me. அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், யாரை பற்றி பேசுவது என்று சொன்னாலும் அல்லது யார் தவறு செய்தாலும் தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய நேர்மை இருந்தது என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய சமுதாயமும் இளைஞர்களும் அதை பின்பற்றுவார்கள். அப்போ ஒரு நோக்கத்திற்காக, ஒரு அரசியலில் பதவி பெற வேண்டும் என்பதற்காக, அது தன்னுடைய தவறை மறைப்பதற்காக அதை விட பெரிய தவறை சொன்னோன்னா போயிடும். எனக்கு உண்மையிலே நேற்று உமைன் சாப் பேசினதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னால், சரி, அவர் நேரு பட்டேலை பற்றி கம்பேர் பண்ணி பேசுனது ரொம்ப தவறு. சரி, ஏன்னு சொன்னால், சரி, அரசியல் சபையில் சரி, நேருவுக்கும் பட்டேலுக்கும் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், வரலாற்று இருந்துச்சு. யார் எல்லாம் பிடிக்க வேண்டிய காங்கிரஸ் தலைவர்கள். அப்ப என்னன்னா, எல்லாருக்கும் முதல்ல நேரு பிரதமராக வரும்பொழுது பட்டேல் அதை எதிர்த்தார். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் காந்தி தலையிட்ட பிறகு அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதே நேருவோட மந்திரி சபையில் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். அவரோடு ஒற்றுமையாக இருந்தார்கள். அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. மகத்தான தலைவர்கள். அப்போ நீங்க தலைவர்களுக்குள்ளேயே உள்ள இந்த நடன ஊடுருவல் பண்ணி அவர்களை பிரிக்கலாம்னு நினைச்சா அது ரொம்ப தவறு. ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று சொல்றேன். அப்புறம் நீங்க அடிப்படையான விஷயங்களை தவறு செய்தீர்கள் என்றால் என்ன ஆயிடுன்னு சொன்னீங்கன்னால், நாளைக்கு வரக்கூடிய இதே தவறு உங்கள் மீது திரும்பும். வரும் வாய்ப்பு இருக்கு சொல்றீங்க. அதனால இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு வரும். அதனால அது எப்பொழுதுமே அது ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா, ஹெட் ஐ வின் டெய்ல் லூஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட். அது ரொம்ப ஒரு வேடிக்கையான பழமொழி. அதாவது தலை விழுந்தா நான் ஜெயிச்சேன்,
பூ பூவிதான் நீ தோற்ப. அதுதானே உண்மை. சொல்லுங்க. அது மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கப்பட்டது எவ்வளவு தவறு என்று நான் நினைக்கிறேன். நித்யானந்தம் கூட ஒத்துக்கொள்வார்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, முதல் நாள் அன்னைக்கு மறுநாளைக்கு ரிட்டையர் ஆகிறவரை அன்னைக்கு காலையில் அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணி அன்று மாலையை அதை அக்செப்ட் பண்ணி மறுநாள் காலையில் அவர் சிஇசி அப்பாயிண்ட் பண்ணி அவர் பதவி ஏற்றுக்கிறார் 1ஆம் தேதி. என்ன சொல்றேன்னா, அதாவது சட்டப்படி பார்த்தால் இது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன என்றால் தார்மீக நியாயம் அங்கே அடிபட்டு போய்விட்டது. அதுதான் தார்மீக நியாயத்தில் இதில் பார்க்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் யார் நடத்துகிறாங்களோ, நாளைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தியே பிரதமராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கத்தை நினைக்கிறத செய்யக்கூடிய சக்தி அரசாங்கத்துக்கு இருக்கணும் அந்த இடத்துல. அதுதான், அது யாராக இருந்தாலும் சரி. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். கெட்டதாக நல்லதுங்கிறத நம்ம பார்க்கறத பொறுத்தா இருக்கு. அவங்கள நம்ம நம்பி தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 142 கோடி மக்களுடைய பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து பெரும்பான்மை உறுப்பினர்கள் அங்கே தேர்ந்தெடுத்து தான் ஒரு அரசாங்கம் மத்தியில். ஆமாம், அதன் அடிப்படையில் அந்த அரசாங்கம் நினைக்கிறத செய்ய முடியாமல் எதிர்கட்சியில் உள்ளவர் வழிகாட்டுறபடி அரசாங்கம் போயிட முடியாது. அதற்காக தான் அது அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்துல இந்த கொலிஜியமே வேண்டான்னு சொல்கிறேன் நான். நீதித்துறையில் இருக்கிற கொலிஜிய முறையே உலகத்தில் எந்த நாட்டும் கிடையாது, இங்கே தான் இருக்கிறது. அதையும் மாற்றதுக்கு முயற்சி பண்ணணுன்றேன் நான். ஏன்னா அரசாங்கத்துக்கு மக்கள் மாற்ற முயற்சி பண்ணாங்க, இவங்க எதிர்ப்பாங்க. இவங்க எதுக்கு தான் இவங்க அவங்க இருந்தாங்கன்னா கம்முன்னு இருப்பாங்க. ஏன் என்று சொன்னால் எப்படி பார்க்கணும், அதை ஓவராலாக எப்படி பார்க்கணுன்னா, 142 கோடி மக்கள் உள்ள நாட்டில் ஒரு மத்தியில் ஒரு அரசாங்கத்தை எல்லா மக்களும் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் நினைச்சதை செய்யக்கூடிய சக்தி இருக்கணும். அவங்கள மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட அவங்க வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் தேர்தல் ஆணையத்தை ஏன்னு கேட்குறாங்கல்ல, நீங்கள் கூட கேட்டீங்க, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இதில் இப்படி இருக்குது அப்படி. இதான் அதுக்கு காரணம். சுற்றி அந்த பொறுப்பு வந்து அரசாங்கத்தில் இருக்கணுங்கிறது. நாம பேசும்போதே அந்நிய சக்திகள் இந்தியாவுக்குள் வரலாம் போகலாம், ஆனால் வாக்களிக்க உரிமை இல்லை என்று சொல்லுகிறோம். முடியாது. அதில் எல்லா இந்தியர்களும் ஒற்றுமைத்தானே நிற்கணும். அதனால நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லி இப்போ ஜனநாயகத்தை பற்றி பேசணும் இல்லையா, காந்தி சுபாஷ் சந்திர போஸ் கதையை மட்டும் சொல்லிடுறேன். 2 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், ஏன்னா டைம் இல்லை. முதல் தடவை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. 2வது முறையும் அவர் போட்டியிடுறாரு தொண்டர்கள் விருப்பத்தினால. அப்போது காந்திக்கு அது விருப்பம் இல்லை. அப்போ பட்டாபியை நிறுத்துறார். பட்டாபி சீதாராமையான்னு ஒருத்தர் நிறுத்துறார். காங்கிரஸில் பெரிய தலைவராக இருந்தவர், பெரிய ஆள் நிறுத்துறாரு. தோற்று போயிட்டார், நிறைய தோற்று போயிட்டார். அவருக்கு தான் காந்தி பிரச்சாரம்லாம் பண்ணினார், அவர் தோற்று போயிட்டார். அப்புறம் கடைசியில் தேர்தல் முடிந்த உடனே பட்டாபியின் தோல்வி என் தோல்வின்னு காந்தி ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டுட்டாரே தவிர அதற்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணி விட்டாருன்னா, சுபாஷ் சந்திர போஸ் புரட்சிகரமாக எதையும் செய்ய போகிறார், சுபாஷ் போஸ் செய்யட்டும், ஆனால் எனக்கு என்னுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு இடைஞ்சலாக இருக்காதீங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார் பேப்பரில். அந்த அறிக்கையின் பிறகு எல்லாரும் காந்தி இதை விரும்பலைன்னு நினைத்து கொண்டு எல்லாருமே விலகினாங்க. சுபாஷ் சந்திர போஸ் பிரதரை தவிர பாக்கி அத்தனை பேர் விலகினாங்க. அதனால தான் அவர் பதவி விலக வேண்டி வந்தது. அப்போ அங்கே என்ன ஆயிடுத்து, அங்கேயும் ஜனநாயகம் போச்சு. அதனால ஜனநாயகம் நம்ம இப்படியெல்லாம் பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இன்னும் பட்டேல் தான் கடைசி இஷ்யூ. காந்தி சுடப்பட்ட அன்றைக்கு நடந்த விவாதமே இதுதான். யாரு பட்டேலுடைய மகளையும் வர வைத்து நேருவையும் வர வைத்து அன்னைக்கு பேசி 5:20 பிரார்த்தனை கூட்டத்துக்கு அன்னைக்கு பேசும் பொழுது சமாதானம் நேரு இருக்கட்டும் பட்டேல்கிட்ட சமாதானப்படுத்தி விட்டார் காந்தி. அப்போ அன்னைக்கு அவருக்கு அவ்வளோ ஆதரவு இருந்து கூட அவரால் பிரதமராக வர முடியல. இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. காந்தியை நேருவை அந்த டைம் பாம்பு வச்சு தாக்கல, ஒரு வரலாற்று சம்பவத்தை ஞாபகப்படுத்தியிருக்காரு அமித்ஷா. அதே போல சோனியா காந்தி அம்மா ஐயா சொன்னது போல எல்லா விஷயத்தையும் வரலாற்றில் நடந்து முடிந்ததை ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு 3 நிமிடம் யோசிக்கிறதுல 1 நிமிஷம் போத. பாதகம் செய்வோரை கண்டால் பயம் கொள்ளலாக அது பாப்பா. நீ பாரதியுடைய சிறப்பு மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. மோதி மிதித்து விடு. அது தெரியுது. மோதி அதைத்தான் செஞ்சிட்டு இருக்க. அதைத்தான் சொல்றீங்க நீங்க. பாரதியுடைய இந்த வரி எத்தனை வரி இருக்கு. அதனால பாதகம் செய்வோர் யாராக இருந்தாலும் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் அவர்களை மோதி மிதித்து விட வேண்டும். அதை அமித்ஷா செய்தால் அது சரிதான். அமித்ஷா ஒரு பதிலை சொல்லுகின்ற பொழுது அமித்ஷா பதிலை சொல்லுகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நின்று இந்த கேள்விக்கு முதலில் பதில் சொல் அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் அமித்ஷா சொன்னார்,
உங்களுடைய கேள்வி பட்டியலிலே எது முதன்மையாக இருக்க வேண்டும் என்பது பேசுகிறவனுடைய உரிமை. சரி, நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் என்ன உரிமை கொடுக்க வேண்டுமோ, எந்த அடிப்படையிலே என்னுடைய பட்டியலை இட வேண்டுமோ அந்த முறையிலே தான் பதில் சொல்வேன். உட்காரினர், அராஜகம் பண்ணாதேனர். ராகுல் காந்தி அராஜகம் பண்றாருங்க. ஆமா, நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா என்ன விளையாட்டா? பாராளுமன்றம் அது குழந்தைத்தனமா நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால பாரதியினுடைய இந்த நாள்ல நிச்சயமாக அவனுடைய வாக்கை நான் நினைவுபடுத்துகிறேன். ரெண்டாவது, முழுக்க காந்தியை சுட்டது RSS என்று தொடர்பு படுத்தி கொண்டு பேசி வந்து எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் பேசுறார். அது பொய் தானே? பதில் சொல்லுங்க. அதல்ல, all Indian institution has been captured by RSS. இல்லங்க, RSS பத்தி காந்தி கொலையை சொல்லி ஆரம்பிக்கிறார். இத சொன்னாரா? இன்ஸ்டிடியூஷனல் கேப்சரேஷன். காந்தி கொலையை சொல்லி ஆரம்பிக்கிறார். எந்த கோர்ட்ல காந்தி RSS சுட்டிருக்குன்னு சொல்லி இருக்கு? இந்து மகாசபை சார். அப்ப அரசுல இந்து மகாசபையில இருந்து வந்தவர் சார் அவரு. உங்களுக்கு வரலாறு பாருங்க. என்ன RSS பாருங்க. இந்து மகாசபையில இருந்து அவன் தம்பியே சொல்ற வாக்குமூலம். இந்து மகாசபையுடைய தம்பியே அவருடைய பிரதரே கோபால் கோட்சையே அவ இந்து மகாசபையினுடைய உறுப்பினர். சோமநாத் சாட்டர்ஜி அப்பாவே இந்து மகாசபை கம்யூனிஸ்ட் தலைவர் சோமநாத் சாட்டர்ஜி இருக்கார்ல, அவங்க அப்பாவே இந்து மகாசபாவுடைய தலைவர். காந்தியை சுடுகின்ற பொழுது, காந்தியை சுடுகின்ற நேரத்துல சரி அதை தொடர்பு படுத்தி இன்னும் RSS பேசிக் கொண்டிருக்கிறோம். அது தவறான செய்தி. சரி, அதை சொல்லிடுவோம். வேற அவ்வளவுதானே? நிறைய கருத்து. நேரம் முடிஞ்சது. இப்போ நீங்க சும்மா இருங்க. ஒரே ஒரு வரி. ஓட்சோரி அப்படிங்கறத இன்னைக்கு தலைப்பு. ஓட்சோரி. இப்ப இங்க பேசின சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா சரி, கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி இந்த ஓட்சோரியை துவக்கி வைத்தவர்கள் மகாத்மா காந்தி என்பதை எல்லோரும் இப்பொழுது சொல்லிவிட்டார்கள். கடைசில போய் நித்யானந்தம் இப்ப நித்யானந்துக்காக எதை வேண்டுமானாலும் ஒரு தேச பிதாவை ஓட்சோரின்னு சொல்றீங்களே, அது எப்படி மக்கள் தீர்ப்பளிக்க? ஒரு தேச பிதாவை போய் நீங்க இவ்வளவு ஒரு நிமிஷம் அவர் இந்த மாதிரியான கமெண்ட் அவருக்கு எந்த இந்த நாட்டின் தேச பிதாவையே ஐயா குமார் அவர்கள் கவனமாயிட்டாங்க. மகாத்மா காந்தி பிறந்த நாளைக்கு மோடி வந்து பறந்து இல்ல நீங்க இவர் ராங். ஏன் சொல்றேன்னா, ஒரு தேச தந்தை போய் மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது போல இந்த நாட்டின் தேச பிதாவையே கொச்சைப்படுத்தி நீங்க அதை சொல்லலாமா? அந்த வார்த்தையை மோகன் அடிக்கல் நாட்டிய நேரு நான் ஏற்கனவே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டேன். டைம் இல்ல. இங்க பேசிய வாதத்தின் அடிப்படையில் பேசியவர்கள் எல்லாம் மகாத்மா காந்தியை குற்றம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் பேசுவது என்ன அரசியல்? நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் பரவாயில்லை. அவர் சொல்லிட்டார், இல்ல மகாத்மா காந்தி இல்ல, அவர் அப்படி பண்ண சொல்லிட்டார். விஷயம் முடிஞ்சு. ஓகே, நீங்க சொன்னது அவர் சொல்லிட்டார். நான் வழிமொழிகிறேன். நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஐயா ஒரே வார்த்தை, நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய குற்றங்களை நாங்கள் தைரியமாக கேள்வி எழுப்பும் பொழுது இந்த நாட்டினுடைய நான் பேசுறேன் இல்லையா வேணாமா? இந்த நாட்டினுடைய குற்றம் குறைகளை கேள்வி எழுப்பும் போது அந்த கேள்விக்கு பதிலை சொல்ல மறுத்துவிட்டு போறாங்க, நேருகிட்ட போறாங்க, எதையோ சொல்லி மழுப்புற வேலையை இன்றைக்கு பிஜேபி அவர் இல்லன்னு சொல்லிட்டார். அவர் இல்லன்னு சொல்லிட்டார். பாருங்க, இந்த நேருவை பத்தி பேசுவதற்கு இவர்களுக்கு எல்லாம் எந்த தகுதியும் இல்லை. நாட்டுக்கு இஸ்ரோல இருந்து, IIT-ல இருந்து, IIM-ல இருந்து, எய்ம்ஸ்ல இருந்து, பக்ரானங்கள்ல இருந்து எத்தனையோ சாதனைகளை படைத்து இந்திய நாட்டுக்கு அடிக்கல் நாட்டியவர், இந்திய நாட்டுக்கு தேசத்தை அவமதிக்கிற செயல் என்பதை மட்டும் நான் சொல்லிக் இந்த விவாதத்தில் நெய்வேலி பால் அவர்கள் தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்தின் சார்பிலும், முருகையன் அவர்களும், ஐயா நித்யானந்தம், திருக்குமார், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் சந்திப்போம்.